ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ பல்லர் வர்சஸ் கள்ளர் சண்டைனா அவனுக்குள்ள ஒரு நிரந்தர பகை. முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு பல்லர் சாட்சி சொல்ல போனாரு. இமானுவேல் வெட்டனா பகை மூன்றுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நடக்கும். ஏன் முத்துராமலிங்க தேவரை க்ளோஸ் பண்ண சொன்னது நேரு. நேரு எதுக்காக சொல்றான்? அந்த காலத்துல நேதாஜியோட போட்டியாளரா இவர் இருக்கார். காந்தியை இந்த நாடு மகாத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், பெரிய தெய்வம் நினைக்கும் போது காந்திய பயலால அயோக்கியத்தனம் தான் நடக்கும் சொல்லி காந்திக்கு தெய்வமா நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அரசியல் விழிப்புணர்வு, வெகுஜன சாதன தொடர்புகள், வாகன போக்குவரத்துகள், தொலைத்தொடர்புகள் இவைகளெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு குறைந்தபட்ச அளவில் இருக்கும் போதே காந்தி இந்த இந்தியாவினுடைய மகானாக தந்தையாக போற்றப்படுகின்ற ஒரு கிளைமாக்ஸ்ல அவனை எதிர்த்து வெளியே வந்து ராமநாதபுரத்தில் ஃபார்வர்ட் பிளாக்னு ஆரம்பிக்கிறார் முத்துராமலிங்க தேவர். அவரை மக்கள் ஏத்துக்கிறான். அப்போ காந்தியை விட பெரிய ஞானி அவர். அப்படி உள்ள ஒரு ஃபார்வர்ட் பிளாக்னு காந்தியை எதிர்த்து ஆரம்பிக்கிறார். அந்த எதிர்ப்புணர்வும் நேருக்கு முதல்ல வரும்போதே காமராஜரை தூண்டி விட்டு முத்துராமலிங்க தேவர் கதையை முடிக்க சொல்றான். உடனே அவர் பாக்குறாரு நாடார்களை விட்டுனோன்னா தப்பா போயிரும்னு பல்லர்களையே விட்டார். அந்த பகை முடியாம இன்னைக்கு வரைக்கும் ஒரு தாய் மக்கள், ஒரு மொழி பேசுகிறவர்கள், ஒரு மண்ணில் விளைந்த நெல்மணிகளையும் கதிர்களையும் உண்டு வாழ்கிற சகோதரர்கள் ஒரே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறார்கள். 2 பேரும் பழனி கோயிலுக்கு போய் முருகனை கும்பிட்றா, 2 பேரும் திருப்பதிக்கு போய் சாமியை கும்பிட்றா. ஆனா வீட்டுக்கு வந்தோன்னா பள்ளங்கல்லங்கிறான். இவன் அவனை பார்த்து வெட்டுறான். பஸ்ல ஏறி 100 பேர் இருந்தா கள்ளம் பள்ளனை வெட்டினா பள்ளம் கல்லனை வெட்டினா. எப்படி இந்த விஷவித்தை? அப்படி ஏதாவது நமக்குள்ள பகை இருக்கா? இல்லையே.